கடவுள் மீது ஆணையாக. கடவுள் மீது ஆணையாக எல்லாம் உண்மைதான் சொல்றேன். பொய்யருக்கு சொல்லணும். ரைட். உங்களுக்கு இந்த நாகராஜனை எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு வாட்டி நம்ம பஸ் ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒரு பொடியனுக்கு காம்பன்சேஷன் தரணும்னு கேட்கறதுக்கு வந்ததான் நினைவு. வெரி குட். அப்புறம் ஒரு பொண்ணை கொலை செஞ்சு அரெஸ்ட் ஆயிட்டான்னு தெரியும். நாகராஜ் தங்கச்சிய எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கொலைக்கு முந்தையா அப்புறமா? அப்புறம் நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க. கொலைக்கு முந்தையா அப்புறமா கரெக்டா சொல்லுங்க. இந்த கேள்வி ஏன் கேட்கிறான்னு தெரியலையே. என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்புறம் தான் அவளை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? யுவர் ஆனர், இது கேஸுக்கு எவ்விதத்திலும் சம்பந்தம் இல்லாத கேள்வி. யூ கேன் ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். தன்னோட தகராறு பண்ணதை தவிர வேற பழக்கம் இல்லாத ஒருத்தர் மர்டர் கேஸ்ல சிக்கி ஜெயிலுக்கு போனப்புறம் திடீர்னு அவருடைய தங்கையை ஏன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வந்துச்சு? கருணையாலா, இரக்கத்தாலா, பயப்பட்டா, பயமுறுத்தவா? லவ் மேரேஜ். பகுதி விரோதம் எங்க காதல தடை செய்ய முடியல. அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன தகராறோட விரோதமும் உண்டுன்னு ஒத்துக்கிறீங்க. Please kindly note this point, Your Honor. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க பாக்குறாளே பாவி. Hey mister. எஸ் மேடம். ஜெகன் மோகன் ராம் யாரு? கொலை செய்யப்பட்டவன் யாரோ, கொலை செஞ்சவன் யாருன்னு கூட தெரியாம கேஸ் டேக்கப் செய்யறாங்களே இவங்க. ஓ காட், என்ன செய்யலாம் தளபதி? ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் ரஞ்சித் குமார், அந்த கொலை செஞ்சது யாரும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த கேஸ் டேக்கப் செஞ்சேன். நீங்க எங்கேயோ காமிக்க வேண்டிய அறிவை கோர்ட்ல காமிக்காம கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லுங்க. ஜெகன் மோகன் ராம் யாரு? அவருக்கும் உங்களுக்கு உள்ள சம்பந்தம் என்ன? He is my friend. Sorry, he was my friend. அரசியல்ல பிரபலமான உங்களாட்ட பெரிய மனிதருக்கு ஒரு கெட்டவன் ஃப்ரெண்டா? அரசியல்ல ஆனாவனா கூட தெரியாது போல இருக்கு உங்களுக்கு. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான். Please note down this point, Your Honor. வாய் தவறி உளறிட்டேனா? போகட்டும். உங்க ரவுடி ஃப்ரெண்ட ஸ்ட்ரைட்டா வீட்லயே ஏன் கொண்டாந்து வச்சுக்கிட்டீங்க? தற்காப்புக்காக. ஆஹா. உங்க மனைவி தன் அண்ணனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு எப்போ உங்களை கேட்கலையா? டக்குன்னு ஜம்ப் பண்ணி பிளேட்ட மாத்துறாளே, இந்த கொக்கியை எங்க போட்டு மாட்டுவாளோ? சொல்லுங்க. ஓ, அந்த கொலை நடந்த நாள்ல இருந்து உயிருக்குயிரான எங்க அண்ணன் போயிட்டாரு. இனி நீங்க தான் சகலம் ஒண்ணு மணிக்கு ஒரு வாட்டி அவ சொல்லுவா. உங்க மனைவியை நீங்க அன்போட கவனிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நோ 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 நோ. பகவத்கீதை மேல பிரமாணம் பண்ணிருக்கேன் இல்லையா? போய் பேசுறதா? அந்த காட்ட அதிக பாசத்தோட கவனிச்சுக்கிட்டாங்க. அப்படி நான் வீட்டுல நீங்க இருக்கையில உங்க மனைவிய பலாத்காரம் செஞ்சப்போ அவங்க தம் மானத்தை காப்பாத்தணும்னு கத்தி கதறி அழுது கூப்பிட்டா அப்ப வராத என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அதான் வந்தனே. எப்ப வந்தீங்க? மானபங்கம் நடக்கும் முந்தியா, நடக்கும் போதா, நடந்த பிறகா? சுத்தி சுத்தி வந்து சுத்தியில அடிக்கிறாளே. அனாவசியமா யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஒரு நாள் ரேகாவை கொலை செஞ்சு அந்த குற்றத்தை நாகராஜ் மேல போட்டீங்க இல்லையா? யுவர் ஆனர், இல்லாத கொல்லாத கதை சொல்லி பொய் பேசி ஹிப்னடைஸ் பண்ணி அவரை இரிட்டேட் செய்கிறார். கொலைக்கு உபயோகப்படுத்திய கத்தி மீது உள்ளது இந்த குற்றவாளி விரல் ரேகை என்று ஃபோரன்சிக் லேப் மிக தெளிவாக உறுதி செய்திருக்கிறது. அந்த விஷயத்தை நானும் மிக தெளிவாக ஒப்புக்கொள்கிறேன். பின் எதற்கு இதை சுற்றி வளைக்கும் ஆர்குமெண்ட்? எதற்கா? தயவு செய்து உங்கள் பேனாவை கொடுக்கிறீர்களா? இப்போது இதில் யார் விரல் ரேகை இருக்கிறது? என்னுடையது. இதையே கத்தி என்று நினையுங்கள். இதனால் உங்களை குத்துவதாக வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மீது உள்ளது உங்கள் விரல் ரேகை. அதனால் இப்போது உங்களை குத்தியது நான் இல்லை என்கிறீர்கள். அப்படித்தானே? அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது. கமலாவை மானபங்கம் செய்து கொண்டிருக்க அங்கே வந்த நாகராஜ் மீது கத்தி வீசினார் ஜெகன் மோகன். ஆனால் அது குறி தவறியது. அதே கத்தியை ரஞ்சித் எடுத்துக் கொண்டார், நாகராஜ் மீது வீசினார். ஆனால் அது ஜெகன் மோகனின் முதுகில் இறங்கியது. வேதனையில் துடித்த ஜெகன் மோகனின் முதுகில் இறங்கிய கத்தியை இழுத்தார் நாகராஜ். சோ யுவர் ஆனர், கத்தியால் இறந்தது ஜெகன் மோகன், குத்தியது இந்த ரஞ்சித், விரல் ரேகை இந்த நாகராஜனுடையது. உங்க வார்த்தை ஜாலத்தை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் உண்மை. ஓகே, குத்துனது நான் தான். ஓகே, அதனால தான் ஜெகன்மோகன் ராம் செத்தான். ஓகே, டபுள் ஓகே. ஆனா இந்த நரியம்மா கதைக்கு சாட்சி சொல்றதுக்கு எந்த புலியமாவும் இல்லையே கிளிய. நீங்க யாரு? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அவருக்கு நான் தங்கச்சி, இவருக்கு மனைவி. நீங்கள் முன்னால் வந்து உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லுங்கள். சொல்லுமா. தனக்கு தாலி கயிறு கட்டி தன்னை சுமங்கலியா வாழ வச்சாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக காலம் காலமா ஆம்பளைங்க செய்யற அநியாயத்தை பெண் வலுக்கட்டாயமா பொறுத்துக்கிறா. எங்க அண்ணன் அங்க புருஷங்கிற பந்த பாசத்துக்கு வளைஞ்சிடாத. உண்மை எதுவும் சொல்லுமா. ஒரு அப்பாவிக்கு தண்டனை விழாத.
நியாய தேவதை நெஞ்சில பயங்கரமான குத்து விடாத. செய்யக்கூடியவ நீ ஒரே ஒருத்திதான். சொல்லுமா, உண்மையை சொல்லு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறதா? என் தலையெழுத்து எதுவோ அதை நடந்தே தீரும். ஜெகன்மோகன் ராம கொலை பண்ணது என் கண்ணன்டா. குற்றவாளி நாகராஜன் கொலைகாரன் என்று தீர்மானித்து மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. Thank you very much, darling. கோர்ட்டுக்கு வந்தது நிஜமா என் மனைவி தானான்னு எனக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு அவ்வளவு அழகா நடிச்ச. இனி எதுக்கு அந்த மாஸ்க் எடுத்து? ஓ, வெரி குட் நாயுடு. அற்புதம். போதும் போதும், இனிமே நீ ஒண்ணு பேச தேவையில்லை. இத்தனை நாள் நான் வாயை மூடிட்டு இருந்தேன், இனி அது முடியாது. என்னங்க பேசாம இருக்கீங்களே? இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு பாருமா. நீ மாத்திரேன்னு சொன்ன மனுஷன் மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிட்டான். எப்போ அவன் மேல கொலை குற்றம் சுமத்தப்பட்டுச்சோ நீ தோத்து போனதாட்டம் தான். அதுக்குல மாமா. மாலதி, இனி நீ ஒண்ணும் பேச வேண்டாம். அண்ணா, உடனே நீங்க முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. உடனே என்ன அண்ணி? புரோகிதர் தான் முந்தைய பார்த்து சொல்லிட்டாரே இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு. ஏன்டா நீ மறுக்கிற? அவ தலையில அடிச்சு தாலி கட்டுற உரிமை உனக்கு இருக்கு. மேல 2 பேரும் போட்ட பந்தயத்துல அவதான் தோத்து போயிட்டாளே. ஆனா வாழ்க்கை பந்தயத்தில் நான் தோத்து போயிட்டேன். என்ன? மாலதி மேல நான் மனசு வச்சிருந்தேன். ஆனா அவ வேறொருத்தனுக்கு மனசை தந்துட்டா. தம்பி. ஆமாப்பா, அனாவசியமான வார்த்தையாலையும் பந்தயத்தாலையும் ஆட்டி வச்சு பாவம் மாலதி மனசை கஷ்டப்படுத்திட்டேன். இப்ப பலவந்தத்தால அவளை பிடிச்சு தாலி கட்டுறதுக்கு மனசு இல்லாதவனாயிட்டேன்னா தயவு செய்து இந்த விஷயத்துல என்ன பலவந்தம் செய்யாதீங்க. பகவானே, இந்த பொண்ணுக்கும் வைக்க கூடாத விஷ பரிச்சையே எனக்கு எதுக்கு நீ வச்ச? என் தாலிக்காக கொலைகாரனான என் புருஷனை காப்பாத்திக்கிறதா? தாயா தந்தையா ஒரு கடவுளா என்ன வளர்த்து பெரியவளாக்கி அண்ணனை தூக்குல போட்டா உண்மை தெரிஞ்சும் கூட என் வாயை எதுக்கு மூட வச்சு சுவாமி? எதுக்கு மூட வச்சு? ஹலோ ஹலோ, மாலதி இருக்காங்களா? யார் பேசுறது? நான் தான் நாகராஜ் தங்கச்சி கமலாங்க. மாலதி இல்லம்மா, நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அருண். மாலதி கிட்ட ஏதாவது சொல்லணுமா? விஷயம் என்ன? மாலதி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஜெகன்மோகன் ராம கொலை பண்ணது என் கண்ணு இல்ல, என் புருஷன் ரஞ்சித். ஹலோ 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 ரஞ்சித் துரோகி, இனிமே உன்னை உயிரோட விட மாட்டேன். நீ எனக்கு தெரியும்டா, ஜெகன்மோகன் ராம கொலை செஞ்சது நாகராஜ் இல்ல, நீதான். தாலி கட்டின மனைவிய கசாப்பு கடைக்கார நாட்ட கொல்ல போறியே, இந்த ஒரு சாட்சியம் போதும் நான் நம்புற மனிதர் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவன் ஒரு கடவுள், நீ ஒரு தேவதை. ரைட், ஒத்துக்கிறேன். ஆனா தேவதை இருக்க வேண்டியது இங்கே இல்ல, மேல.
வேஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, அம்மா இங்க வருவீங்கன்னு தெரியும், அதனாலதான் புல்லட் ப்ரூஃப். ரைட்? ஏய், அந்த அம்மாவை டீசெண்டா உள்ள கொண்டு போங்கடா ப்ளீஸ் மேடம். இந்த அம்மாவையும் கொண்டு போ.